இல்லை, அவர்களுடைய வழியினை மிகச்சரியாக செய்திருக்கிறார்கள், மிக அருமையாக பேசியிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான தொய்வும் இல்லை. அதில் நம்ம அவர்களை பாராட்ட வேண்டும். எனவே அணித்தலைவர்களாக இருந்த ஏவிஜி அவர்களோ பெருமானவர்களோ எந்த விதத்திலையும் குறைவாக நிறைவாக பேசியிருக்கிறார்கள். அணியை சார்ந்து பேசிய அம்மையார் சரஸ்வதி அவர்களோ அம்மையார் புஷ்பா அவர்களோ அருமையாக பேசியிருக்கிறார்கள். இல்லை எந்த குறைபாடும் கிடையாது. அதுவும் புஷ்பா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நான் இப்போதுதான் முதல் முறையாக பேசுகிறேன். அப்படி ஒன்றும் தெரியல. சரஸ்வதி சொன்னாங்க முதல்ல பேசும்போது, ரெண்டு பேர் ஒன்றாவே இருக்கிறாங்க. ஆகையினால எல்லோரும் மிக சரியாக பேசியிருக்கிறீர்கள் என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நான் இப்பொழுது தீர்ப்பு சொல்ல வேண்டும், முடிவுரை சொல்ல வேண்டும். கருத்துரை என்பது அல்ல. அப்படி சொல்லுகிற பொழுது இருவரையும் நான் ஒதுக்கிவிட்டு எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. பெற்றோரை என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் மிக அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். பெற்றோர் இல்லாமல் என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். நியாயமான கேள்விதான் இது, இல்லையா? சுப்பிரமணிய சரதானன் சொல்றது தலையாட்டுங்க. ஆகையினால பெற்றோர் இல்லாமல் யாருமே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. யார் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டாம். அதனால பெற்றோர் தான் சிறந்தவர்கள் சொல்லிவிட முடியுமா? பிள்ளைகளை பெரிதும் நல்வழிப்படுத்தி பெற்றோரே என்று ஒரே ஒரு முடிச்சிடலாமான்னு அவங்க கோச்சுக்குவாங்க. ஏயா இம்மா நேரம் பேசுறதெல்லாம் கேட்டியா கேட்கலையா கேள்வி. நான் எம்மா பாடுபட்டு நான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணி முதல்ல எடுத்த உடனே பெற்றோரே அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்னங்க அர்த்தம்? முன்னாடி கோவிந்த சார் சொன்ன மாதிரி எழுதி வச்சுட்டீங்களா நீங்க தீர்ப்பு? இல்லம்மா அதெல்லாம் உண்டு அப்படின்னா இல்லை. பார்க்கிற பொழுது அவர் பெற்றோரே என்று பேசுகிற பொழுது அதை கேட்கிற பொழுது மிக அது தேன் பாய்ந்தது போல இருந்தது. எனவே பெற்றோரை என்று சொல்லிவிடலாம் என்றுதான் நினைச்சேன். அதுக்கு உரிய காரணங்கள் நிறைய சொன்னாங்க. பிள்ளைகளை பாதுகாப்பு உண்மைதான். பிள்ளைகளை பாதுகாப்பது சமுதாயமாக காக்க முடியும், பெற்றெடுக்க முடியும். பெற்றெடுப்பது தாய் தான், வேணிக்கிறது தந்தை தான். ஈன்று பிறந்த திருந்தலை கடனை சான்றோர் ஆக்குதல் நான் சொல்லல. இப்ப என்ன மாதிரி புது புலவன் சொல்லல. சினிமா பாடல்ல இல்லை இது. அது அகனானொற்று பாடல்ல அவர் சொல்லி சங்ககாலத்து பாடல் சொல்லி இருக்கிறார். அது யாரும் மாற்ற முடியாது. இனிமேல் அந்த வரிகளை மாற்றுவதற்கோ அல்லது வேறு மாதிரி சொல்வதற்கோ நமக்கு திறன் இல்லை, திறமை இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆஹா ஆஹா மாட்டிட்டார் சொன்னதுனால இவர் தீர்ப்பெல்லாம் சொல்ல போறாரோ? நான் மனசுல பட்டது சொன்னேன். ஈந்து பிறந்தது விடுதலை கடனை ஆண்டோர் நாத்துகள் தந்தைக்கு கடனை. அதுக்கு நிறைய 4 வரி வருது. இதெல்லாம் விட்டுருங்க நீங்க. அப்ப அதை பார்க்கிற பொழுது இந்த தந்தை தாய் தந்தையருடைய கடமை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, பேணை காப்பது மட்டுமல்ல. ஐயா அழகர் சொன்னது போல ஒரு சினிமா பாடல் ஒன்று உண்டு. இது ரஞ்சப்படுற மாதிரி இருக்குது. 44 43 ஆரம்பிச்சிருக்கேன் நானு. அதெல்லாம் சரியா முடிச்சிருக்கேன். ஒரு சினிமா பாடல்ல உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட. கல்யாணம் மறக்க மாட்டாருங்க பாடல் புரியவங்க. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட. அற்புதமான 4 சொற்கள் தான் இருக்கிறது. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட. இவ்வளவு உள்ளார்ந்த அர்த்தம் உடையது தெரியுமா? எவ்வளவு பாச புனைப்பு உள்ளது தெரியுமா? எவ்வளவு பண்பாட்டை காக்கின்ற வரிகள் தெரியுமா? அதை சொல்லுகின்றார் யார் என்றால் ஒரு பெண் தான் சொல்லுகிறார். எனவே பெற்றோர்களுக்கு தான் தெரியும் பிள்ளையினுடைய அளவு. காக்கைக்கும் தன் புத்தி கொண்டு. எனவே அவன் கருப்பா இருந்தா, சிவப்பா இருந்தா, அழகா இருந்தா, அதிகமா இருந்தா, அவன் படிச்சானா படிக்கலன்னா என்ன? ஆனா அவனை புகழ்வது யார் என்றால் பெற்றோர்கள் தான். சமுதாயம் புகழார். புகழ்வானா? புகழ மாட்டான். எனவே பெற்றோர்கள் என்ற அந்த வரிசை இருக்கிறதே, அந்த இடம் இருக்கிறதே, அதற்கு யாரும் ஈடுமாகாது, ஒப்புமாகாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை எல்லாம் இந்த பெற்றோரை என்ற அதை வைத்து அவர் சொன்னார். ஒரு கருத்து சொன்னார் பாருங்க, நெத்தியில் அடிச்ச மாதிரி சமுதாயம் கட்டி போச்சியா? ஆமா ஆமா கெட்டுதான் போகும். சமுதாயம் நாம தானே. நாம எல்லாம் சமுதாயம் இல்லையே. ஒரு தனி மனிதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாதானே சமுதாயம். இது தனி மரம் தோப்பாகும். ஒரு மனமொழி இழப்பானவங்கள எல்லா மரங்கள் இருந்தா தானே அது தோப்பாகும்போது. அது தனித்தனியாக தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, புளிதோப்பு சொல்லுவீங்க. எல்லாம் ஒன்னா இருந்தா தோப்புன்னு சொல்லி இவ்வளவுதான் அர்த்தம் இருக்கு. சமுதாயம் வந்து அதுதானே சேர்க்கிறது. அதற்கு முன்னாலே இருப்பது யார்? நடுவது யார்? நட்டது யார்? காத்தது யார்? அதுதான் அவங்க பெற்றோர் என்று சொல்கிறார்கள். சமுதாயம் பெற்று வேலி இருந்தால் தான் பயிரை காப்பாற்ற முடியும். வேலி இல்லாமல் இருக்கிறது எவ்வாறு பயிரை காப்பாற்ற முடியும்? நல்லொழுக்கமே இல்லாமல் இருக்கிறது எவ்வாறு சமுதாயம் உங்களுடைய பிள்ளைகளை காக்க முடியும் என்ற கேள்வியை அவர்கள் அறிவியாக கேட்டார்கள். அதைத்தான் சொன்னார். சமுதாயம் தெரியவில்லை, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஊக்கம் இல்லாமல் இருக்கிறது, நல்லது செய்யாமல் இருக்கிறது சொன்னார்கள். அதை சொன்னவர் உங்கள் தலைவர் ஐயா தேவி. அவருடைய கருத்தை நான் மிகவாக நான் பாராட்ட வேண்டும்.
சரஸ்வதி அம்மா சொன்னாங்க, சமுதாயம் என்பதிலே கெட்டதும் இருக்கிறது, நல்லதும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. அங்க திருடனும் இருக்கின்றான், குடிகாரனும் இருக்கின்றான், கொள்ளையடிப்பும் இருக்கின்றான், காமுகம் இருக்கின்றான், காதலிப்பும் இருக்கின்றான், அறிவுள்ளம் இருக்கின்றான், முட்டாளம் இருக்கின்றான், ஊக்கமுள்ளம் இருக்கின்றான், செயலாற்றும் இருக்கின்றான், செயல் செய்யாமல் சோம்பேறியும் இருக்கின்றான். இதுதான் சமுதாயம். எனவே சமுதாயத்திலே நாம் நினைக்கிற பொழுது நீ நினைக்கிற மாதிரி ஒருவன் மட்டும்தான் இருப்பான் என்பது இல்லை, நன்மை மட்டுமே நடக்கும் என்பது இல்லை, தீமையாம் நடக்கும் என்பதும் இல்லை. தீமையும் நடக்கும், நன்மையும் நடக்கும், லாபம் உண்டு, நஷ்டம் உண்டு. அது யார் கையில் இருக்கிறது? பொறுப்பு எடுத்து தேர்ந்தெடுத்து பெற்றுக்கொள்வது பிள்ளைகள் கையில் இருக்கிறது. அந்த சொன்னார்கள், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள். உண்மைதான். பாலூட்டி, சோறுட்டி, தோழிலை போட்டு, தாடையை போட்டு, தாளாட்டி, குழந்தைக்கு சீராட்டி, புத்துடைகள் உடுத்தி, புத்தகத்தை கையிலே கொடுத்து, சென்று வா பள்ளிக்கு அன்று சொன்னாள், சென்று வா போருக்கு என்று ஒரு தாய் சொன்னாள் என்று இலக்கியம் பேசுகிறது, வீரத்தாய் பேசுகிறது. இன்று சொல்கிறார்கள், புத்தகத்தை எடுத்து கையிலே கொடுத்து, அந்த கையிலே கொடுத்தது கூட இல்லை இப்பொழுது கையிலே தூக்கி கொண்டு போகிறார்கள். பிள்ளை பிள்ளையார் நடந்து வருகிறார். இந்த கையில புத்தகத்து பை, இந்த கையில சாப்பாட்டு பை. வாடா வாடா இது வாடா வாடா வாடி ஏடி என்று படுத்துற அவ்வளவு தொல்லைகள். இந்த தொல்லைகள் தான் அனுபவத்துக்கு நினைக்கிற சரஸ்வதி. அதனாலதான் பெற்றோர்கள் தான் என்ன கருத்துக்கு வலிமையாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால தாய் தீமையே செய்யாத ஒரு தாய் தான். யாருக்கு? பிள்ளை. தன் பிள்ளையை சுடுவாளா? தன் பிள்ளையை அடிப்பா, அடம் பண்ண அடிப்பா. ஆனால் பாலூட்டாமல் இருப்பாளா? பசிக்கு உணவு கொடுக்காமல் இருப்பாளா? பிள்ளையை பாதுகாப்பாமல் இருப்பாளா? பிள்ளைக்கு குளிர் வந்தால் போட்டி விடாமல் இருப்பாளா? பிள்ளை தூவினால் தட்டி எழுப்பாமல் இருப்பாளா? பிள்ளை படிக்காமல் இருந்தால் படி என்று சொல்லாமல் இருப்பாளா? தந்தை அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காமல் இருப்பானா? தந்தை அவனுக்கு ஒரு நல்ல செயல்பாடு சொல்லாமல் இருப்பானா? குழந்தைக்கு என்ன வேண்டும் அதை செலவு செய்யாமல் இருப்பானா? இத்தனையும் செய்வான். எனவே பெற்றோரே பிள்ளைகளை பெரிதும் நல்வழிப்படுத்துவது என்று சொல்லிவிடலாம். சொல்லிவிடலாமா? நீங்க அமைதியா இருக்கீங்க, அதை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, அது மட்டும் கருத்து சொல்ல முடியாது. சமுதாய மக்களுக்கு என்ன செய்து பார்க்க வேண்டாம். சமுதாயத்தை ஒட்டுமொத்த ஒதுக்கிவிட முடியாது. நாம் எல்லோரும் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானே. அது சமுதாயம் சொல்லுகிற பொழுது நம்முடைய செயல்பாடு அங்கே இருக்கிறது அல்லவா? நம்முடைய செயல்பாடு அங்கே வருகிறது அல்லவா? வந்து நாம் என்ன செய்ய பார்க்க வேண்டும் அல்லவா? ஏன் பார்க்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கவனக்குறைவு. நம்முடைய கவனக்குறைவது சமுதாயத்தை நாம் திருத்துவது இல்லை. சமுதாயம் திருந்த வேண்டுமானால் தனி மனிதன் திருந்தியாக வேண்டும். இங்கு தனி மனிதனுடைய ஒழுக்கக்கேடு அதிகமாக இருப்பதனாலே சமுதாயம் ஒட்டுமொத்தமாக கெட்டுவிட்டது என்ற ஒரு பெரும்பான்மையான கருத்தை நம் மனதிலே ஏற்றி வைத்துக் கொள்கிறோம். சமுதாயம் தனியாக கெட்டுவிடாது, கெடுப்பதெல்லாம் நாம் தான். சமுதாயத்தில் குடியாரம் இருக்கிறார், ஒரு பிள்ளையை பார்க்கிறான், அவன் என்ன நினைப்பான்? அவனை விட அவன் குடிப்பது போல குடிக்காமல் ஒரு நல்லவனாக இருக்க வேண்டும் என்று எழுதுவானா? அது அவனுடைய புத்தியில படாது. அவன் குடித்திருக்கிறானே, தன்னை போல அவன் குடிக்க வேண்டும் என்றுதான் கருதுவான். இப்ப பிள்ளைக்கு என்ன தெரியும்? அவனுடைய பழக்கம் ஏற்பட்டு விடுமே. ஆனால் அவன் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவான், கெட்டு விடுவான், சீரழிந்து விடுவான். படிப்பதற்கு தந்தை பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து பக்கத்தில் குந்தி, அப்பா டீச்சர் சொல்றாங்கப்பா, வாத்தியார் சொல்றாருப்பா, கேளுப்பான்னு சொல்றது கிடையாது. அங்கு சமுதாயம், ஆசிரியர் சமுதாயம் பிரித்து விடுகிறீர்கள். ரெண்டே சமுதாயம் தான் உலகத்தில், மனித சமுதாயம் மற்றும் விலங்கு சமுதாயம். ரெண்டுதான். அதுக்கு மேல பிரிக்கிறதா நம்முடைய வசதியை பொறுத்தது, நம்முடைய வாய்ப்பை பொறுத்தது. நமக்கு எது தேவையோ அதை வைத்துக் கொண்டு பிரித்துக் கொள்கிறோம். ஜாதியின் அடிப்படையிலே, மதத்தின் அடிப்படையிலே, கட்சியின் அடிப்படையிலே நாம் அதை பிரித்து பாகுபாடு செய்கிறோம். தவிர ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் படைப்பிலே, உயிர்களிலே மனிதன் ஒரு சமுதாயம், விலங்கு ஒரு சமுதாயம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விலங்கு சமுதாயம், விலங்கு குணம் அதிகமாக ஏற்பட்டால் மனிதனுக்கு கெட்ட நடவடிக்கைகள் வந்து சேரும், தீய குணங்கள் வந்து சேரும். ஒரு மனிதனாக இருந்தால், மனித பண்புகளுக்கு அதிகமாக இருந்தால் மனித பண்பு அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும், கருணை அதிகமாக இருக்கும், ஊக்கம் அதிகமாக இருக்கும், உதவி செய்ய வேண்டும் எண்ணம் அதிகமாக இருக்கும், தயவு இருக்கும், மற்றவரை தூக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் வரும், தூக்கி விடுவான். இதுதான் சமுதாயம். சரி, அப்ப சமுதாயம் சொல்லிடலாமா? என்னங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? எப்பதான் சொன்னீங்க பெற்றோரை சொல்லிடலாம்? இங்க ஏன் கேட்கல? ஏதாவது சொல்லி தொலையா, சீக்கிரம் மணி வேற ஆகி போச்சு, 12:45 ஆகி போச்சு, ஒரு மணி கூட முடிக்க மாட்டேன், முடிச்சிருவேன். சமுதாயமே என்று சொல்லிவிட முடியாது. என்னதான் சொல்ல போறோம் சார்? ஒண்ணு இல்ல, ஒரு கோழி எடுத்துக்கிறேன். இப்ப எதுக்கு பொட்டாசி மாசத்துல கோழி எல்லாம் எடுத்து சொல்றீங்க? நாங்க
கோழியை போய் போட்டா என்னையா மனுஷன் தான் நினைப்பீங்க. அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காக்கிறது என்று பாருங்கள். ஒரு பெட்டை கோழி முட்டைகளை வைத்து குஞ்சு பொரிக்கிறது. 10-12 குஞ்சுகள் கோழி குஞ்சு வருகின்றன. அந்த கோழி குஞ்சுகளை காக்கிறது. மேலே பறவை நிழல் தெரிந்தால் ஒரு குரல் கொடுக்கும். அது குஞ்சுகளுக்கு மட்டுமே தெரியும். ஓடி வந்து சிறகு அடியிலே பதுங்கிக் கொள்ளும் அந்த தாய் குழந்தை காக்கும். இதுதானே இயற்கை. இதான் நம்ம பார்க்கிறோம். ஐயோ எனக்கு சோறு எழுதி கத்தணும், எவனாச்சும் போற வர சோறு போடுவானா? யோசனை பண்ணி பாருங்க. வேணா வடகார நம்ம சங்கர் மாதிரி இருக்கிறவங்க மாத பூஜையில 10 பேர் சோறு போடணும் எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர். அந்த எண்ணம் மட்டும்தான் அவருக்கு. வேற ஒரு எண்ணம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க போடுவாங்க. ஆனா எவனாவது கூப்பிட்டு போடுவானா? கோயில போடுறான். இப்ப வாடிக்கையா போய் சாப்பிட்டு இருக்கான். அங்க வாடிக்கையாளர்கள் கோயில் அன்னதானம் நடக்கிறது யாரோ கொடுப்பது அல்லது. அது அன்னதானம். நான் யாரையும் குறை கூறவில்லை, அதை நான் கேலி செய்யவில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன் நான். ஆகையினால் அப்படி இந்த கோழி குஞ்சிய கதைக்கு வந்து நாம் கோழி குஞ்சு தன்னுடைய சிறகுக்குள்ளே அடைத்துக் கொள்வது. பறவை எதற்கு வந்தது? கோழிக்கு குளிக்குடு போதான் வந்தது. இல்லை அது காப்பதற்கு வந்ததா? தண்ணீர் கொடுக்க வந்ததா? தீனி கொடுக்க வந்ததா? இல்லை திறமையை காட்டுவதற்கு வந்ததா? இல்லையே. அதே கோழிதான் அந்த கோழி குஞ்சுகளுக்கு எவ்வாறு இறை பொறுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. அது குப்பையை கிளறி கிளறி இங்க வா இங்க வா இங்க வா, ஒரு தானியம் கிடக்குப்பார், ஒரு நெல்லு கிடக்குப்பார், அங்க ஒரு கம்பு கிடக்குப்பார், கொத்தி எடுத்துக்கோ என்று சொல்வது அந்த தாய் தான். எனவே பெற்றோர்கள் தான் குழந்தைகளை பாதுகாக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நாம் வரலாம். ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளவுதான். அடுத்து நீங்க குரங்க பாருங்க சார். மனிதன் எவ்வாறு கற்றுக்கொண்டான்? இந்த விவரங்களை எல்லாம் எப்படி கற்றுக்கொண்டான்? நல்ல பழக்கவழக்கங்களை எப்படி கற்றுக்கொண்டான்? அவர் வாழ்ந்த முறை எப்படி, வரலாறு அப்படி, இருந்த இடம் எப்படி, பழகிய மற்ற உயிரெல்லாம் அப்படி. ஒரு உயிரை பார்த்தால் கொடுமையாக இருக்கும், கடுமையாக இருக்கும். ஒரு உயிரை பார்த்தால் அன்பாக இருக்கும். நாயை பார்த்தால் வாரை குறைத்துக் கொண்டு ஆடி வரும். அது உங்களுக்கு அன்பை கொடுக்கும். அது குரங்கை பார்த்தால் தாவி குதிக்கும், சுறுசுறுப்பை கொடுக்கும். ஆனால் அந்த குரங்கு என்ன செய்கிறது பார்த்தீங்களா? தனக்கு பிறந்த அந்த குழந்தை அந்த குட்டியை எங்கேயாவது விட்டு போகிறதா? உங்களால அந்த குட்டியை பிரித்து எடுக்க முடியுமா? பிரித்து எடுத்து விட்டால் நீங்க தப்பித்து வந்து விட முடியுமா? ஒரு நாய்க்குட்டியை உங்களால் தூக்கி விட முடியாதுங்க. அது சீர்திருத்தது அது ஒரு அருமையான ஒரு பெரிய போராட்டங்க. அப்படியே போராண்டி எழுத்துருங்க. அது ஏன் அந்த அளவுக்கு வருது? இங்க சமுதாயம் என்ன செய்யுதுங்க? இந்த நாய்க்கு என்ன செய்தது, இந்த கோழிக்கு என்ன செய்தது, இந்த குரங்குக்கு என்ன செய்யுது, அப்புறம் மனிதனுக்கு அப்புறம் வருவோம். நம்ம ஓட்டதானே பார்க்கிறோம். ஏன் நமக்கு உள்ள பயம் உள்ள வந்துட்டா இந்த தானியம் போயிடுமே, வீடு வீணாயிடுமே, அது கடிக்குமே, கடிச்சா வைத்து பண்ணிக்கணுமேங்கிற ஒரு நிலை ஏற்படுவதனாலே தான் அங்கு நாம் அதை தவிர்க்கிறோம். அந்த குரங்கு என்ன செய்கிறது? தன்னுடைய குழந்தையை வயிற்றிலே கட்டி குட்டுவதை செய்கிறது. அதுதானே பால் கொடுக்கிறது, அதுதானே காப்பாற்றுகிறது, அதுதானே கிளை எப்படி தாவுவது என்று சொல்லிக் கொடுக்கிறது. பறவை எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்ன செய்கிறது? தன்னுடைய குஞ்சுக்கு தானே இறை ஊட்டுகிறது. எப்படி பறக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அங்கு மற்ற பறவைகள் வரவில்லையே. இந்த மற்ற பறவை சமுதாயம் அங்கு வரவில்லையே. அப்படித்தானே மனித சமுதாயம் இருக்க வேண்டும் என அவன் கற்றுக்கொண்டது. அப்படித்தானே அவன். எனவே விலங்குகளிலிருந்து பார்க்க போனால் அது கோழியாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும், குரங்காக இருந்தாலும், யானை மிகப்பெரிய ஒரு விலங்குங்க. அதை எடுத்துங்க நீங்க. அது என்ன செய்ய தெரியுமா? யாராவது பார்த்து பாடம் உண்டு. ஐயாவுக்கு தெரியும், அழகேச ஐயாவுக்கு தெரியும். அதே மாதிரி மான் பாடம் உண்டு. ஒரு ஆண் மான், பெண் மான், 2 மான் தண்ணி அந்த அவைகள் பாசத்தோடு இருக்கின்றன. அது என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். பேராப்பவால் அவைகள். பெற்றோர் என்பது பிறப்பால் வருவது, சமுதாயம் என்பது பிணைப்பால் வருவது. இது எது சிறந்தது நீங்க சொல்லுங்க? பெற்றோர் என்பது பிறப்பால் வருவது. நாம் பிறப்பதனாலே நமக்கு அவன் பெற்றோர், தாய் தந்தையாகலாம். நான் பழகுவதனாலே ஒரு நண்பனாகிறான், ஒரு எதிரியாகிறான், ஒருத்தன் உறவுக்காரனாகிறான். அதெல்லாம் பிணைப்பினாலே, பழகுவதனாலே நண்பனாகிறான். நண்பனோ பகைவனோ அல்லது உறவினரோ நமக்கு நல்லதே செய்வான்னு நம்ப முடியுமா? அடுத்த வீட்டுக்கார 6 அடி சேர்த்து வச்சுட்டு நீ போட உன் பக்கத்தை எடுத்து வாடாங்கன்னா ஏன் சமுதாயம் நம்ம அப்படி ஏமாத்துது? படிச்சுட்டியா? வேலைக்கு போயிட்டியா? எம்மா சம்பளம் 50,000 தாய் பரவாயிப்படுவாளா? தந்தை பரவாயிப்படுவாளா? இந்த பொழுதை விரிவுக்கும் தன்மரை சான்றோர் என்று கேட்டார். அதுதான் தந்தைக்கு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கின்ற பிறப்பினாலே வருகின்ற அந்த பெற்றோரே சிறந்தவராக இருப்பார்களா? அல்லது அவனாலே லாபம் அடைகின்ற, நன்மை அடைகின்ற சமுதாயம் பெரியவனாகிவிட்டால், முதலமைச்சராகிவிட்டால், அது ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டால் அவனால் என்ன நன்மை கிடைக்கும்? ஊருக்கு ஒரு நிழற்கொடை கட்டி கொடுப்பானா, அல்ல ஒரு பேருந்து நிலையம் கட்டி கொடுப்பானா, அல்ல ஒரு நீர்த்தேக்கம் கட்டி கொடுப்பானா என்று தானே பார்ப்பீர்கள். வேறு ஏதாவது ஒரு நாளை செய்ய முடியுமா? அல்லது எதிர்பார்க்க முடியுமா?
செய்வார்களா? உன் குழந்தையை படிக்க வைப்பார்களா? உன் குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பார்களா? திருமணத்தை கூப்பிட்டால் வருவார்கள், அவ்வளவுதான். பெண் பார்க்க வருவார்களா? நண்பனாக இருந்தால் வருவான், இல்லாட்டால் வரமாட்டான், அவ்வளவுதான். எனவே குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி பால் ஊட்டி உணவூட்டி தூங்க வைத்து எழுப்பி பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைத்து அவன் வேலைக்கு சென்றவர் திருமணம் செய்து கொடுத்து திருமணத்தில் இருக்கின்ற குழந்தைகளை வேற குழந்தைகளை கொஞ்சுவதை விட வேற என்னப்பா வாழ்க்கையில சுகம் இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வாக இருப்பது பிள்ளைகளை பெரிதும் நல்வழிப்படுத்துவது பெற்றோரே என்ற இந்த தீர்ப்பினை இன்றைய பட்டிமன்றத்தில் இப்போதைய தீர்ப்பாக வழங்கி நிறைவு செய்கிறேன். கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு நன்றி, வணக்கம் தெரிவித்துக்